சித்தர்கள் அருளால தொடர்ந்து பல பதிவுகள்ல சித்த மருத்துவ குறிப்புகள், நீங்க கேட்கக்கூடிய கேள்விகள் இதற்கு எல்லாமே நம்ம பதில் பார்த்துட்டு வரோம். இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம்? காலையில எந்திரிக்கும் போதே, கண் விழிச்சு எந்திரிக்கும் போதே எனக்கு ஒரு டயர்ட்னஸ் இருக்கு. உடல்ல எனக்கு ஒரு சோர்வு. எந்திரிக்கும் போதே, "அப்பா இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கலாமா? இன்னும் கொஞ்ச நேரம் நம்ப அதுக்கப்புறம் இந்த வேலைய பார்த்துக்கலாமா?" காலையில ஒரு 1 மணி நேரம் அளவுக்கு எனக்கு இந்த பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குங்க. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா சரியாகுது அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்களா? சரிங்க. உங்களுக்கான பதிவு தான் இது. வீடியோவ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. பெண்கள் நெறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கும். காலைல எந்திரிக்கணும்னு நெனைக்கிறேன். எந்திரிச்சுட்டேன். கால தரையில ஊன முடியல. ஊனும்போது ரொம்ப வலி தெரியுது. குதிகால் வலி, உடல் சோர்வு. இதுல என்ன ஒரு பெரிய பிரச்சனைன்னா, நைட் தூங்கும்போதே எனக்கு மசில் கிராம்ப்ஸ் அதிகமா வந்துருதுங்க. அப்படின்னு தான் சொல்லணும். இத தாண்டி முக்கியமாக இன்னொரு விஷயம் என்ன பண்ண போறோம்னா, எப்பவுமே நீங்க தைராய்டு ஹார்மோன் லெவல செக் பண்ணிக்கோங்க. சுகர் லெவல செக் பண்ணிட்டு, அத பேலன்ஸ் பண்றதுக்கு அதற்கான மருந்துகள நீங்க எடுக்கணும். ஸோ அப்படி எடுக்கும்போது, கொஞ்சம் கொஞ்சமாக உங்க உடல் நலன்ல நெறைய முன்னேற்றம் தெரியும். காலையில எந்திரிக்கும்போதே இந்த வலி இருக்கு. ஒருவேளை வாதம் சம்பந்தப்பட்ட வலியாக இருந்தா, சிம்பிளா இந்த டீய குடிங்க. எனக்கு வந்து ஆர்த்ரைட்டிஸ் இருக்கு, ரொமடாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருக்கு, இல்ல தைராய்டு பிரச்சனை இருக்குன்னா, இந்த ஒரு டீ குடிங்க. காலையிலே நீங்க சுறுசுறுப்பாக மாறிடலாம். Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். சித்தர்கள் அருளால தொடர்ந்து பல பதிவுகள்ல சித்த மருத்துவ குறிப்புகள், நீங்க கேட்கக்கூடிய கேள்விகள் இதற்கு எல்லாமே நம்ம பதில் பார்த்துட்டு வரோம். இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம்? காலையில எந்திரிக்கும் போதே, கண் விழிச்சு எந்திரிக்கும் போதே எனக்கு ஒரு டயர்ட்னஸ் இருக்கு. உடல்ல எனக்கு ஒரு சோர்வு. எந்திரிக்கும் போதே, "அப்பா இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கலாமா? இன்னும் கொஞ்ச நேரம் நம்ப அதுக்கப்புறம் இந்த வேலைய பார்த்துக்கலாமா?" காலையில ஒரு 1 மணி நேரம் அளவுக்கு எனக்கு இந்த பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குங்க. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா சரியாகுது அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்களா? சரிங்க. உங்களுக்கான பதிவு தான் இது. வீடியோவ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. முக்கியமா பெண்கள் நெறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கும். காலைல எந்திரிக்கணும்னு நெனைக்கிறேன். எந்திரிச்சுட்டேன். கால தரையில ஊன முடியல. ஊனும்போது ரொம்ப வலி தெரியுது. குதிகால் வலி, உடல் சோர்வு. இதுல என்ன ஒரு பெரிய பிரச்சனைன்னா, நைட் தூங்கும்போதே எனக்கு மசில் கிராம்ப்ஸ் அதிகமா வந்துருதுங்க. அப்படின்னு தான் சொல்றீங்க. ஸோ உங்களுக்கு நைட் நல்லா தூங்கிட்டு இருப்பீங்க. மசில் கிராம்ப்ஸ். முக்கியமா எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காஃப் மசில்ஸ்ல இழுத்து புடிச்ச மாதிரி ஒரு வலி. அந்த வலி உங்கள தூக்கத்த விட்டே எழுப்பி விட்டுட்டு, ரொம்ப அது நம்ம ஷேக் பண்றது, வெந்நீர் ஒத்தடம் குடுக்கறது, ஒரு 1 ஹவர் நம்ம தூக்கத்த கெடுத்துரும். வலி தாங்க முடியாத மாரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நெறைய பேருக்கு இருக்கும். அதனோட வெளிப்பாடா கூட காலையில எந்திரிக்கும்போது ஒரு டயர்ட்னஸ் இருக்குங்க. ஏன் நமக்கு காலையில எந்திரிக்கும்போது இந்த சோர்வு, ஒரு டயர்ட்னஸ் தெரியுது அப்படின்னா, அதற்கான காரணங்கள் சரியா நீங்க தூங்கல. முதல் காரணம் இதுதான். நல்ல ஒரு சவுண்ட் ஸ்லீப் உங்களுக்கு இல்ல அப்படின்னா இந்த மாரி இருக்குங்க. நல்ல ஒரு ஆழ்ந்த, நிம்மதியான ஒரு டீப் ஸ்லீப் உங்களுக்கு இல்லாத போது, காலையில எந்திரிக்கும்போதே ஒரு சோர்வு இருந்துட்டு இருக்கும். 1 நாள் சரியா தூங்கல, 2 நாள் சரியா தூங்கலன்னா பரவால்ல. வருடக்கணக்குல நீங்க சரியா உறக்கம் எடுக்கல அப்படின்னா, உடல் சோர்வு இருக்குங்க. நல்லா கவனிச்சு பாருங்களேன். ஏதோ ஒரு ஃபங்ஷன், ஒரு நைட்டு நம்ம தூங்கலன்னா, அத சமநிலைப்படுத்துறதுக்கு, அத டேலி பண்றதுக்கு நம்ம பாடியில 7லேருந்து 8 நாட்கள் தேவைப்படும். அத சரி பண்ணி, அந்த டேமேஜ், இன்ஃப்ளமேஷன் எல்லாமே கிளியர் பண்றதுக்கு ஒரு 7லிருந்து 8 நாட்கள் நமக்கு தேவைப்படும். அந்த மாரி சரியா தூங்காம இருந்தீங்கன்னா, காலையில நமக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கலாம். ஒரு சோர்வு இருக்கலாம். அதற்கு அடுத்ததாக உங்களுக்கு தைராய்டு பிரச்சனை இருக்கா? அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. தைராய்டு சார்ந்து உங்களுக்கு உடல் நலனில் பிரச்சனைகள் இருக்கும்போது, தைராய்டு கிளாண்ட் ஸ்வெல்லிங் இருக்கு. தைராய்டு கிளாண்ட்ல நமக்கு ஹைப்போதைராய்டிசம் இருந்தா பெரும்பாலும் காலையில எழுந்திரிக்கும்போது இந்த பிரச்சனை இருக்கும். அடுத்து 3வது முக்கியமான காரணம் ரொமடாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சரவாங்கி பிரச்சனை. ஸோ இந்த சரவாங்கி பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொன்னாலே, நமக்கு சரியா காலையில எந்திரிக்கவே முடியாது. மார்னிங் ஸ்டிஃப்னஸ் அப்படின்னு சொல்றது. குதிகால் வலி இருக்கும், விரிஸ்ட் ஜாயிண்ட் பெயின் இருக்கும், ஆங்கிள் ஜாயிண்ட் பெயின் இருக்கும், ஃபிங்கர்ஸ் இன்டர்ஃபேலஞ்சல் ஜாயிண்ட்ஸ்ல எல்லாமே நமக்கு கைகளை மூடி இப்படி திறக்கவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு ஸ்டிஃப்னஸ் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி ரொமடாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருந்தாலும் இது எல்லாமே நமக்கு நடக்கலாம். ஸோ அடுத்து முக்கியமாக இன்னும் சில விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுகர் லெவல். உங்களுடைய சுகர் லெவல செக் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நம்ம காலையில எந்திரிக்கும் போதே வரக்கூடிய சோர்வுக்கான காரணங்கள். இத சரி செய்றது எப்படிங்க? ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட் நம்ம சொன்ன மாதிரி நல்ல ஒரு தூக்கம், ஆழ்ந்த தூக்கம் அப்படின்றது ரொம்ப முக்கியம்.
குறைந்தது 7 மணி நேரமாவது ஒரு நாளைக்கு கண்டிப்பா நம்ம தூங்குறது அவசியம். அப்படி தூங்குனா மட்டும்தான் உங்க உடலும், மனமும் ஆரோக்கியமாக இருக்கும். காலையில எந்திரிக்கும் போதே உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கும். 2வது நம்ம என்ன ஒரு விஷயம் முக்கியமா பண்ணணும் அப்படின்னா, சூரிய நமஸ்காரம். சூரிய நமஸ்காரம் அப்படின்னு சொல்றது யோக பயிற்சியில ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த சூரிய நமஸ்காரம் பண்ண முடியலங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்க ஒரு சூரிய சூரிய பகவானை பார்த்துட்டு நீங்க பிரேயர்ஸ் உங்களுடைய விஷஸ் எல்லாமே அதுல வைங்க. அந்த சூரிய ஒளி உங்க மேல படுற மாரி தினம்தோறும் ஒரு 3லிருந்து 5 நிமிடங்கள். ஸோ அந்த சன்லைட் ரேஸ் இளம் கதிர்கள் ரொம்ப நல்ல வெயில்ல போய் நீங்க காலையில நான் 11 மணிக்கு தான் எந்திரிச்சேன். இப்போ போய் கும்பிடுறேன் அப்படி கிடையாதுங்க. காலையில எந்திரிக்கும் போதே இளம் சூரிய கதிர்கள் சன்ரைஸ் ஆகும்போதே வரக்கூடிய கதிர்கள் நம்ம மேல படுற மாதிரி பிரேயர்ஸ் வைங்க. ஸோ அப்படி நம்ம பண்ணும்போது விட்டமின் டி நமக்கு கிடைக்கும். சோர்வு நீங்கி சுறுசுறுப்பாக நம்ம செயல்பட ஆரம்பிச்சிருவோம். அடுத்து 3வது விஷயம் நம்ம என்ன பண்ணணும்னா, தண்ணீர். போதுமான அளவு தண்ணீர் நம்ம குடிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. ஸோ தண்ணீர் குடிக்கும்பொழுது தான் உங்க உடல்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ பிளட்ல இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறும். தசைகள், எலும்புகள், நரம்புகள் இது எல்லாமே வலிமையாகும். டீஹைட்ரேஷன் அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்காதுங்க. எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராம இருக்கவும் நீங்க தண்ணீர் போதுமான அளவு குடிக்கணும். அதே மாதிரி ஃப்ரூட்ஸ் நிறைய எடுத்துக்கோங்க. ஸோ பழச்சாறுகள் நீங்க எடுக்கும்பொழுது நம்ம உடல்ல அந்த எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸா இருந்தா பேலன்ஸ் ஆக ஆரம்பிச்சு உடலும் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ காலையில அந்த உடல் வலி அப்படின்றது இல்லாம இருக்கும். அதை நீங்க பார்த்துக்கோங்க. இதை தாண்டி முக்கியமாக இன்னொரு விஷயம் என்ன பண்ண போறோம்னா, எப்பவுமே நீங்க தைராய்டு ஹார்மோன் லெவலை செக் பண்ணிக்கோங்க. சுகர் லெவலை செக் பண்ணிட்டு அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு அதற்கான மருந்துகளை நீங்கள் எடுக்கணும். ஸோ அப்படி எடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் உடல் நலனில் நிறைய முன்னேற்றம் தெரியும். காலையில் எந்திரிக்கும் போதே இந்த வலி இருக்காதுங்க. ஒருவேளை வாதம் சம்பந்தப்பட்ட வலியாக இருந்தால் சிம்பிளாக இந்த டீயை குடிங்க. எனக்கு ஆர்த்ரைட்டிஸ் இருக்குது, ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருக்குது, இல்லை தைராய்டு பிரச்சனை இருக்குன்னா இந்த ஒரு டீ குடிங்க. காலையிலே நீங்கள் சுறுசுறுப்பாக மாறிடலாம். இந்த டீயில் நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல துளசி விதைகள் எடுத்துக்கோங்க. துளசி விதைகள் கடையில் கேட்டாவே உங்களுக்கு கிடைக்கும். நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்குங்க. துளசி விதைகள் எடுத்துக்கோங்க. இது எவ்வளோ தேவைன்னா ஒரு 200 கிராம்ஸ். துளசி விதைகள் வாங்கும்போதே அதில் கொஞ்சம் டஸ்ட் இருக்கும். ஏன்னா சின்ன சின்ன விதைகளாக தான் இருக்கும். கடுகு மாதிரி இருக்குங்க. நல்ல கருமை நிறத்தில் இருக்கும். அதை தண்ணீரில் போட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வெயிலில் உலர்த்தி ஒரு 200 கிராம்ஸ் எடுத்து வச்சுக்கணும். இதனோட 100 கிராம்ஸ் தனியா, கொத்தமல்லி விதைகள் இருக்கு இல்லையா, அது 100 கிராம்ஸ், சீரகம் 100 கிராம்ஸ், ஏலக்காய் 50 கிராம் நம்ம எடுத்து வச்சுக்கணும். ஸோ ஏலக்காயை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு காலையில் ஒரு ஃப்ரெஷ்னஸை தரக்கூடியது. ஏலக்காய் ஒரு 50 கிராம் எடுத்து வச்சுக்கணும். ஸோ இது எல்லாமே லேசாக ட்ரை ரோஸ்ட் பண்ணி லேசாக ஒரு வறுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு கொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. காலையில் இந்த டீ எதுக்கெல்லாம் பெஸ்ட்டாக இருக்கணும், நல்ல ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். புதினா இலைகள் இருந்தால் இதில் கொஞ்சம் புதினா இலைகளை போட்டுக்கோங்க. ஸோ புதினா இலைகளும் போட்டு நல்லா பாயில் பண்ணி அந்த டீயை எடுக்க உங்கள் உடலில் இருக்கக்கூடிய சோர்வு நீக்கப்படுது. அதே மாதிரி தான் உடல் சோர்வுக்கான காரணங்கள். ஸோ நம்ம ஸ்பெஷலாக ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்க்காக இருக்கட்டும், தைராய்டு சார்ந்த பிரச்சனைகளுக்காக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே நம்ம ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு தாங்க இருக்கோம். அதற்கு நீங்கள் உணவு முறைகளும் அந்த மெடிசன்ஸும் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உடல் சோர்வு நீக்கப்படும். ஸோ உங்களுக்கு இது தொடர்பான மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி. Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference.